அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிகழ்ச்சி சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் கருத்தரங்கத்தினுடைய 7வது மாத கருத்தரங்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நமக்கு ஒரு ஜாதகருடைய 6ஆம் பாவம் வாழ்க்கையில என்னென்ன விதமான செய்திகளை நமக்கு கொடுக்குதுங்கிறத பற்றி சொல்வதற்காக நம்மளுடைய நண்பர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் ஐயா அவங்க வந்திருக்காங்க. ஐயா அவங்க ஜாதகருடைய 6ஆம் பாவத்திற்கான விளக்கத்தை கொடுக்க போறாங்க. ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 7வது மாத கருத்தரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். கௌரவ தலைவர் திரு விஜயனையா அவர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி என் சிற்றுரையை தொடங்குகிறேன். இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு 6ஆம் பாவகம். பொதுவா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா ஒரு ஜாதகத்துல பிரச்சனைகளை காட்டக்கூடிய இடம் 6, 8, 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது. ஆனா இந்த பிரச்சனைகளுடைய தொடக்கம் அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை சார்ந்துதான் இருக்கும். பெரும்பாலும் ஒரு மனிதர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா கடன் சார்ந்த மாதிரி பிரச்சனைகளும் ஆரோக்கியம் சார்ந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வெகுவானதா இருக்கும். 6வது பாவத்துல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள், பகைமை, கடன்கள், உடல் நோய்கள், ஒருவருக்கு ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்பு, நட்பு முறிவு, பகைமை ஏற்படுதல், அடிமைத்தனம், வாடகை தரல், வட்டி தரல், தாய்மாமன் உறவு, உடல் மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகள், கெட்ட சகவாசம், சட்டவிரோதமான செயல்கள், அங்கவீனம் மற்றும் தீய செயல்களில் ஈடுபடுதல், இது எல்லாமே 6வது பாவத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்துல 6வது பாவத்துல சூரியன், செவ்வாய், ராகு, சனி, கேது இந்த கிரகங்கள் நின்னா ஓரளவுக்கு நமக்கு நன்மை செய்யும். அந்த தீய பலன்கள் நீங்கி போயிடும் அப்படின்னு அர்த்தம். இதே 6வது பாவத்துல சுப கிரகங்கள் நின்றால் அப்போ 6வது பாவம் பாதிக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு 6வது பாவத்தினால நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா சுப கிரகங்கள் போய் 6ஆம் வீட்டுல உட்காந்துட்டு அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா 6வது பாவாதிபதி ஏதேனும் ஒரு சுபகிரகத்தோட சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு 6வது பாவத்தினுடைய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனா யாரு ஒருத்தருக்கு 6வது பாவத்தினுடைய பாதிப்புகள் நீங்கி போயிடும் அப்படின்னா 6வது பாவத்துல போய் பாபிகள் நின்றாலும் அல்லது 6வது பாவாதிபதி 6, 8, 12ல போய் மறைஞ்சிட்டாலும் அந்த 6வது பாவத்தினுடைய பாதிப்புகள் குறைஞ்சு போயிடும். மேலும் ஒரு ஜாதகத்துல 6வது பாவத்தோட 8வது பாவமும் லக்கினமும் சம்மந்தப்பட்டா அவங்களுக்கு வாழ்க்கையில அறுவை சிகிச்சை ஏற்படும். அவங்களுக்கு இந்த ரண காயம் ஏற்படும். அவங்களுக்கு துன்பமும் வேதனைகளும் இருக்கும். பொதுவா 6, 8 லக்கினத்தோட சம்பந்தப்பட்டாவே அவங்க வாழ்க்கை ஒரு துன்பகரமானதா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மேலும் 6வது பாவத்தோட 12வது பாவமும் லக்கினமும் சம்பந்தப்பட்டா அவங்க வாழ்க்கையில பேர் இழப்புகளை சந்திப்பாங்க, நிறைய நஷ்டங்கள் அடைவாங்க. அவங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப பலவீனமா இருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒரு தொடர்கதையா இருக்கும். பெரும்பாலும் 1ஆம் இடத்தோட லக்கினத்தோட 6வது பாவம் சம்பந்தப்பட்டா அவங்க வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனைக்குள்ளவராகவே இருப்பாங்க. ஒண்ணு அந்த ஜாதகராலேயும் பிரச்சனைகள் உருவாகும், அல்லது இவரை சார்ந்தவர்களால இவர் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உருவாகும். பொதுவா 6வது பாவம் ஒரு ஜாதத்துல வலுத்து இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. இந்த 6வது பாவத்துல இருந்து ஒரு லக்கினம் சம்பந்தப்பட்டிருந்தா அந்த ஜாதகருடைய போக்கு எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தா அவங்க தீய எண்ணங்கள் உடையவரா இருப்பாங்க. அவங்களுக்கு உடல்ல பரம்பரை நோய்கள் இருக்கும், அல்லது இயற்கையாவே அந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி நோய்கள் ஏற்படுற மாதிரி உடல் பலவீனம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வியாதி சரியானா அடுத்த வியாதி வருதுங்கிற போல அவங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரைகளோடய வாழ்ற மாதிரி சூழல்கள் உருவாயிடும். அதே போல அவங்க எந்த ஒரு துறையில இருந்தாலும் அவங்களுக்கு அதுல பிரச்சனைகள் ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும். அவங்க மனதளவுல உற்சாகமானவர்களாவே இருக்க மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாவே நான் நல்லா இருக்கிறேன்னு அவங்களால சொல்ல முடியாது. பெரும்பாலும் இவங்க எல்லார் இடத்துலையும் பகச்சிக்குவாங்க. பெரும்பாலும் ஒன்னா லக்கினமும் 6ஆம் பாவமும் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா எல்லாரையுமே குற்றம் சொல்லுவாங்க,
யாருக்குமே இவங்களை பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு சூழல்கள் தான் அந்த 6வது பாவம் வலுத்தவர்களுடைய சூழல் இருக்கும். இதே ஒருத்தர் ஜாதத்துல 6வது பாவமோ 2வது பாவமோ சம்மந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையே வெறுப்பா இருக்கும். அவங்க குடும்பத்தாரே அவரை வெறுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவருக்கு அந்த குடும்பத்திலே ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது. லக்கினமும் 2வது பாவமும் சம்பந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கும். அவங்க வருமானத்துல பெரும்பகுதியை வாடகை கட்டுவாங்க, வட்டி கட்டுவாங்க, பணத்துல நிறைய நஷ்டங்களை அடைவாங்க. அவங்களுக்கு குடும்பத்திலையும் ஒற்றுமை குறைச்சலா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையானவங்களா இருக்க முடியாது. பெரும்பாலும் குடும்பஸ்தானத்தை 6வது பாவாதிபதி பார்த்தாலும் 6ஆம் பாவாதிபதி குடும்பஸ்தானத்துல நின்றாலும் இந்த நிலைமை நீடிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 6வது பாவாதிபதி 3ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு வாழ்க்கையில எதிர்ப்புகள், போட்டிகள், தடைகள்லாம் நிறைய வரும். ஆனா அவற்றையெல்லாம் இவங்க வெல்வாங்க. பெரும்பாலும் 3வது பாவம் அப்படிங்கிறது ஒரு அசுப பாவமா இருக்கிறதுனால அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. 6வது பாவத்தோட சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா அந்த பிரச்சனைகள்ல அவங்க கடந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அர்த்தம். 6வது பாவத்தோட 4வது பாவம் சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. இருக்கிற நண்பர்கிட்ட நிறைய விரோதம் ஏற்பட்டு விலகிக்குவாங்க. அவங்களுக்கு வீடு, வாசல், வண்டி, சொத்து சுகம் சார்ந்த மாதிரி விதத்துல பிரச்சனைகள் இருக்கும். பெரும்பாலும் 4ஆம் பாவம் 6ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டா சொந்தக்காரங்க கூட ஒரு அனுகூலமான நட்பு இருக்காது. அடுத்தது 5வது பாவத்தோட 6வது பாவம் சம்பந்தப்பட்டு இருந்தா, அதாவது 6வது பாவாதிபதி 5ல் நின்றாலும் 5ஆம் பாவாதிபதி 6 நின்றாலும் அவங்களுடைய குணம் ஒரு கொடூரமான குணமுடையவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய மனம் ஒரு தெளிந்த மனநிலையா இருக்காது. ஒரு குழப்பமான மனநிலை உடையவங்களா இருப்பாங்க. அதே போல அவங்க சுயநலவாதிகளாகவும் இருப்பாங்க. அவங்க பிறருக்கு ஒரு உதவி செய்யணுங்கிற பாங்கு இருக்காது. அவங்க சுயநலத்தோட தான் அவங்க வாழ்வாங்க. அதே போல அவங்களுக்கு வறுமை இருக்கும். அவங்களுக்கு சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். இதே 6வது பாவம் வலுத்திருந்தா, அதாவது 6வது பாவத்துல ஏதேனும் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தா அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும், நோய் நொடிகள் இருக்கும், எதிர்ப்புகள், போட்டிகள் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும். பெரும்பாலும் இவங்க எந்த ஒரு துறையில முதலீடு போட்டாலும் பணம் ரிட்டர்ன் எடுக்க முடியாது. பணம் சிக்கிக்கும், நஷ்டமாகும் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்க சும்மாவும் இருக்கவே மாட்டாங்க. ஒரு நஷ்டம் ஆனாலும் அதை ஈடுகட்டுங்கிற பேர்ல மறுபடியும் அடுத்த முதலீடு செய்ய முன் வந்துருவாங்க. அதே போல ஒரு சில ஜாத்துல 7வது பாவம் 6வது பாவமும் சம்பந்தப்பட்டிருந்தா கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்காது. கணவன் மனைவியை விரோதமா பாக்குறதோ, மனைவி கணவனை எதிரியா பாக்குறதும், கணவனுடைய நல்ல ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். அதே போல நண்பர்களிடத்துல கூட ரொம்ப ஒரு நட்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவியோட ஊதாரித்தனமா செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த செலவு செய்யறதுனால அவங்களுக்கு பெருத்த நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். 6வது பாவம் 8வது பாவத்தோட சம்பந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படும், சண்டை சித்திரங்கள் ஏற்படும், கலகம் ஏற்படும், குழப்பம் நிறைந்த வாழ்க்கை சூழல் நிலவும். அவங்க வாழ்க்கையில அவமானங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை சார்ந்த விதத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதற்காக அடுத்தவங்க பரிசில் பேசுற மாதிரி சூழல்கள் கூட உருவாகும். அதே போல 6வது பாவமும் 8வது பாவமும் சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துர்மரணங்களையும் அடைவாங்க. இந்த மாதிரி சூழல்களை 6, 8 பாவங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கையில அதை சுபகிரகங்கள் 5, 9 லக்னாதிபதிகள் பார்வை செய்தா இந்த பாதிப்புகள் நீங்குவதற்கு வழி உண்டு. ஒரு ஜாதத்துல 6வது பாவமும் 9வது பாவமும் சம்பந்தப்பட்டு இருந்தா அவங்க நாத்திகரா இருப்பாங்க. அவங்க கடவுள் நம்பிக்கையற்றவரா இருப்பாங்க. பிறருக்கு உதவி செய்யணுங்கிற அளவுக்கு பாங்கு இருக்காது. சுயநலவாதிகளாகவும் இருப்பாங்க. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருப்பாங்க. சமூகத்தை பத்தியோ மற்றவர்களை பத்தியோ கவலைப்பட மாட்டாங்க. 6வது பாவம் 10வது பாவத்தோட சம்பந்தப்பட்டு அவங்க கடினமா உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த உழைப்புக்கு தகுந்த ஏற்றத்தை அவங்க வாழ்க்கையில அதிகம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில அவங்க எதிர்நீச்சல் போட்டுட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். அதே போல அவங்க பாப கர்மங்களையும் ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டாகும். ஆனா அது நிரந்தரமானதாகவும் இருக்காது. அவங்க படிப்படியா சீக்கிரம் மேல வருவாங்க, படிப்படியா கீழே இறங்கிடவும் வாய்ப்பு உண்டு. அவங்க எப்படியும் வாழ்க்கையில ஒரு எதிர்நீச்சலான வாழ்க்கையை தான் இருக்கும். அதே போல ஒரு ஜாதத்துல 6வது பாவாதிபதி 11வது பாவத்தோட சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு வாழ்க்கையில பல நன்மைகள் கிடைக்கும். உண்மையிலே 6வது பாவாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எப்படின்னா அவங்க எதிரிகளை வெல்வாங்க, பிரச்சனைகளை தீர்ப்பாங்க, படிப்படியான முன்னேற்றத்தை அடைவாங்க, கஷ்டப்பட்டு முன்னேறன்னு ஒரு வரலாறு அவங்களுக்கு இருக்கும்.
11வது பாவத்துல வந்து 6வது பாவம் அமையும் போது பிறரால இவருக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகளை வந்து இவர் சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல 6வது பாவாதிபதி 12வது பாவத்தோட சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் நஷ்டம்தான். அவங்களுக்கு வந்து வம்பு வழக்குகள் அதிகமாகும், சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, துர்மரணங்களையும் அடைவாங்க. அதே போல இவங்க வந்து ஆன்மீக ஈடுபாடு உடையவங்களா நிறைய தூர தேசங்களுக்கு பயணம் மேற்கொள்வாங்க, ஆலய வழிபாடுகள் செய்வாங்க, தான தர்மங்கள் பண்ணுவாங்க. இதனால வந்து ஒரு மனசாந்தி ஏற்படும். ஆனா வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்பப்ப தலை காட்டிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற சூழல்களை பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கடன் இருக்குது. கடன்ங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில நிம்மதியை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்கும். ஆனா கடன் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கடன் ஒருத்தரால வாங்காதே இருக்க முடியாது, கொடுக்காதே இருக்க முடியாது. ஆனா கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரியான நபர்களிடத்துல அளவோட வரவு செலவு வச்சுட்டாங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஆனா அளவுக்கு மிஞ்சின கடன் வாங்கிக்கிறது அழிவுக்கு வழிவகுக்கும். அதனால வந்து கடன் பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒருத்தர் ஜாத்துல 6வது பாவங்கிறது வலிமை குன்றி இருக்கிறது நல்லது. அதனால இந்த 6வது பாவத்தினுடைய பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்காக சிறந்த ஒரு யுக்தி வழி அப்படின்னு பார்த்தோம்னா 6வது பாவத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய 7வது பாவம், இது வந்து மக்கள் தொடர்பு, உழைப்பு, இதை காட்டக்கூடியதா இருக்கும். 6வது பாவத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய 5ஆம் பாவம், 5வது பாவம் அப்படிங்கிறது மனம் சார்ந்ததா இருக்கும். 6வது பாவத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா மக்கள் தொடர்பு, வெளி உலக மக்கள் இடத்துல நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கணும். நல்ல நபர்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டாங்கன்னாவே அவங்க 6வது பாவத்தினுடைய பாதிப்புகளை வெல்ல முடியும். அதே போல வந்து யோகம் தியானம்னு சொல்லி உள்ளார்ந்த சிந்தனைகள் மேற்கொண்டாலும் இந்த 6வது பாவத்தினுடைய பாதிப்புகள் இருந்து தன்னை காப்பாற்றிக்க முடியும். இந்த 6ஆம் பாவத்திலிருந்து வெல்வதற்கான இந்த சூட்சமத்தை பயன்படுத்தி எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு வேண்டுதலோட என்னுடைய சிற்றுரை இதோடு முடிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.